ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுக்கணும். நல்ல ஒரு வாசனை இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1.5 கப் அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும். சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பயிர் நல்லாவே வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நம்ம சேர்த்துட்டு இருந்தால் தண்ணியும் சரியாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி லைட்டாக இதை மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம், பரவாயில்லை. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகு பதம் எதுவும் வேண்டாம், கரைஞ்சி வந்துட்டாலே போதும். இப்போ 1 கப்பு வெல்லம் கரெக்டான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இனிப்பு வேணும்னா 1.25லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கரைச்ச சர்க்கரையை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்த பயிரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வரும். ரொம்ப அதிக நேரம் எதுவும் வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறி வரும்போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துகிட்ருக்கிறேன். இதை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவும் அதில் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த உருண்டைகளை ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்ம திருப்பி விட வேண்டாம். ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் மிதமான தீயில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எதுவும் ஆகாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாடியே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.